வெல்கம் டு துண்டி லைஃப் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி மீன் பிடிக்க போயிருக்கோம். நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால் சரி போடலான்னு போயிருக்கேங்க. ஃபஸ்ட்டு ஒரு மீன் கிடச்சிது, தண்ணியிலே போடலாம். அடிக்கிறது விரலை சொல்லிட்டோம் பார்த்தீங்களா, அடிக்கும் போதே தெரியும் எனக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இது சின்ன மீன்ன்றதுனால இதை ரிலீஸ் பண்ணிடலாம். போயிடுச்சு. இது அடிக்கிறது ஜிலேபி. எப்படி சொல்லலாம் பாருங்க, ஜிலேபி. ஜிலேபி குத்தியாச்சு, குத்திட்டு விராலுக்கு போடுவேன். ஜிலேபி விராலுக்கு தூண்டில் போட்டு வச்சுருக்கு. விரால் எடுக்கும்போது காட்டுறேங்க. இந்த இடத்துல கண்டிப்பாக விரால் இருக்குங்க. இது ஜிலேபி தாங்க. பெரிய சைஸ் ஜிலேபி. ஜிலேபி பெரிய சைஸ் ஜிலேபின்னு நினச்சேன், ஒன்று மிஸ் ஆயிடுச்சு. சின்ன சைஸ் மீன் வேணாங்க, கொஞ்சம் பெருசாக கூட வரலாம். ரிலீஸ் பண்ணியாச்சு. நீங்கள் தூண்டில் போட்டு உங்களுக்கு நல்லா பழக்கம் ஆயிடுச்சுன்னா தூண்டிலில் கொத்துற மீன் விரால் மீனா, ஜிலேபி மீனா, கெண்டை மீனான்னு நம்ம கண்டுபிடிக்கலாங்க. ஆனால் இதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணுங்க. ஜிலேபி மீன் கிடச்சிருக்கு. இதுவும் சின்ன சைஸாக இருக்குது, சின்ன சைஸ் மீன் வேணாம்.
ஏதோ கொஞ்சம் மீடியமான சைஸ் ஜிலேபி, அதனால் எடுத்துகிட்டு போவோம் வீட்டுக்கு. எல்லா மீனையும் தூக்கி போட்டால் வீட்டில் திட்டுவாங்க. இதுவும் ஒரு சின்ன சைஸ் இறால் தான். இருந்தாலும் ஏற்கனவே ஒரு ஜிலேபி பிடிச்சி வச்சுருக்கேன், இது எடுத்துகிட்டு போவோமான்னு பார்க்குறேன் வீட்டுக்கு. ரொம்ப சின்னதாக இருக்குது. நண்பர்களே, நம்ம அங்கே ஒரு தூண்டில் போட்டிருந்தோம், அந்த தூண்டியில் விரால் மாட்டிச்சு. இப்போ போய் நம்ம அதை எடுப்போம். சின்ன சைஸ் தான் நீங்கள் மாட்டிக்கிறது. கண்ணு தான். இந்த மீனை ரிலீஸ் பண்ணிடலான்னு பார்க்குறேன், ஆனால் முள் எடுத்தால் மீன் செத்துருங்க. இல்லைனா ரிலீஸ் பண்ணுறாங்க. நான் இந்த மாதிரி சின்ன மீனை வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறது விருப்பம் இல்லை தான். பாருங்கள், முள் நல்லா உள்ள இறங்கி மாட்டிக்கிச்சு. அதனால் இதை எடுக்க முடியாது, எடுத்தா மீன் செத்துரும். வேறு வழி இல்லை, நம்ம வீட்டுக்கு தான் எடுத்துன்னு போய் ஆகணும். நல்லா உள்ளே மாட்டிடுச்சு. நான் எடுத்து ரிலீஸ் பண்ணலான்னு பார்க்குறேன், ஆனால் முடியல. பாருங்க, உள்ளே போய் மாட்டிடுச்சு. ரொம்ப சின்ன சைஸ். இதெல்லாம் வளர்த்துங்க, இதெல்லாம் எதுவுமே நம்ம என்னங்க பண்ண போகிறோம். இந்த உருவ மீனை பார்த்துக்கிறீங்களா? பாருங்க, இந்த மீன் விரால் மீன் அளவுக்கு நல்லா டேஸ்ட்டான மீன் தான். நல்லா கண்ணாடி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா ஒரு 3/4 கிலோ சைஸ் அளவுக்கு வளரக்கூடிய மீன். டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்குது. இது
இதெல்லாம் வந்து நம்ம நாட்டில் நம்ம ஊரில் அழிஞ்சிட்டு வர மீன் இனமாக இருக்குது இப்போ. அதனால் இதெல்லாம் நம்ம பிடிச்சி எதுவும் பண்ண தேவை, மறுபடியும் தண்ணியிலே விட்டுடலாம். மறுபடியும் தண்ணியிலே விட்டுருவோம். பாருங்க, இந்த மீன் வந்து இப்படி தான் தரைக்கடியில் இருக்கும். சின்ன சைஸ் ஜிலேபி இந்த தூண்டியில் குத்தி விராலுக்கு போட்டு பார்க்கலாம். நண்பர்களே, அந்த தூண்டியில் இப்போ ஒரு விரால் வச்சுது, போய் பார்க்கலாம். அதை பார்க்கலான்னு போனால் அதுக்குள்ளே இங்கே இவர் ஈத்துன்னு ஓடுறாரு. வச்சுப்போம். சின்ன சைஸ் மீன் தான், இதனால் 2 விரால் இருக்குது. அதோட சேர்ந்து ஒரு 4 மீன் இந்த மாதிரி எடுத்துமா வீட்டில் குழம்பு செய்வாங்க. பாருங்க, பனையாரி கண்ட மீன் பார்த்து தான் காட்டணும். மீன் மலையாரம்னு சொல்லி ஒரு படத்தில் காட்டுவாங்களே, அது இந்த மீனை வச்சு தான். இந்த கயிட்டை ரிலீஸ் பண்ணிடலாம். நண்பர்களே, இது பாருங்க, மறுபடியும் உழுவ மாட்டேங்குது. சொன்னல கொஞ்சம் பெரிய சைஸ் வளர மீன், அலர்ட் செஞ்சால் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் முள் உள்ளே மாட்டியிருக்கு, ரிலீஸ் பண்ணலான்னு தான் பார்க்குறேன். முள்ளை கரெக்டாக தான் ரிலீஸ் பண்ணிடலாம், இல்லைன்னா வீட்டுக்கு போய் குழம்பு தான் சட்டியில் தான் போடணும்.